ஐயா. சரி குழந்தை எழுப்புங்க. அது கேது ஆதார் கார்டும் இது இல்ல ஆதார் கார்டு வீட்டுல வச்சுக்கிறேன். ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போறது இட்ஸ் an awareness வீடியோ. இன்னைக்கு மார்னிங், அதாவது 11th அக்டோபர், எங்களோட ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு 3 லேடிஸ் 2 குழந்தைங்களை வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க ரொம்ப வெயில்ல அப்படியே மயக்கமா, ஒண்ணு கூட லைக் ஆக்டிவா இல்ல, ரொம்ப ட்ரௌசியா லெத்தாஜிக்கா இருந்தாங்க. அதனால நான் வந்து பாண்டியில இருக்க லாஸ்பெட் எங்க ஏரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், என்கொயர் பண்ண சொல்லி. ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து அவங்கள வந்து அப்படியே கேப்சர் பண்ணிட்டு எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க கன்ஃபர்மேஷனுக்காக. நான் வீட்டுல இருந்து கிளம்பி போயிருந்தேன். ஸோ நான் போனதுக்கு அப்புறம் அவங்க லிட்டரலா வந்து நாளைக்கு அவங்க போலீஸ் அந்த அவரை கேட்க வந்து அவங்க வந்து எல்லா பதிலுமே வந்து மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஆதார் கார்டு கையில வச்சிடலன்னு சொன்னாங்க, அவங்க போனே வச்சிடல, போன் நம்பர்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து இப்போ அவங்களை பாண்டியில லாஸ்பெட் ஏரியால வந்து பிடிச்சோம். பட் அவங்க எங்க சொன்னாங்கன்னா அவங்க வீடு வந்து திருவண்ணாமலை கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து டென்ட் போட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த சைல்டு, அந்த 2 குழந்தையுமே வந்து நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், ஹார்ன் அடிக்குது, எல்லாமே இருக்குது. பட் அந்த 2 குழந்தையுமே வந்து எழுந்திருக்கவே இல்லை. எவ்வளவு எழுப்ப ட்ரை பண்ணப்போ எழுந்திருக்கவே இல்லை. நான் வந்து எழுப்புங்க, நீங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்பீங்க, எழுப்புங்கன்னு சொல்றேன். அவங்க குழந்தை எழுப்பவே இல்லை. நானும் குழந்தைய தட்டி பாக்குறேன், குழந்தை எந்திரிக்கவே இல்லை. நான் கேட்டேன், ஏதாவது சிரப் போட்டீங்களா? பிகாஸ் நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்காக நிறைய பிஹெச்சிஸ் போயிட்டு காஃப் சிரப் வாங்கி அப்படியே ஒரு பாட்டில் ஃபுல்லா குழந்தைக்கு ஊத்தி, குழந்தை ரொம்ப ட்ரௌசியா இருக்கு. நிறைய இடத்துல நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் லிட்டரலா அந்த குழந்தைங்க அவ்வளவு நேரம் அடிச்சு எழுப்புறாங்க, அந்த குழந்தைங்க எந்திரிக்கவே இல்லை. ஸோ வந்து இது சஸ்பெக்ட் வந்து லைக் ஒரு 50% to 60% ரொம்ப சஸ்பீஷியஸா இருந்தது அந்த அந்த பர்சன்ஸ் பாக்குறதுக்கே. அண்ட் அவங்க வந்து லைக் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸையும் காட்டல, ரொம்ப மெனிபுலேட்டிவா பேசினாங்க. ஸோ நான் அந்த போலீஸ் அவங்க கேட்கும் போது, எங்க உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்கும் போது அவங்க அங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போதும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. ரொம்ப நேரம் அடிச்சு அவங்க வந்து ரொம்ப அந்த குழந்தைய டேப் பண்ணி ஒரு கண்ணு முழிக்க வைக்கும் போது அந்த குழந்தை வந்து ரொம்ப மால்நரிஷ்டா இருந்தது. அவங்க சொன்ன ஏஜ் வந்து குழந்தையோட growth-ஓட ரிலேட் ஆகல. ஸோ எனக்கு தெரியல ஆக்சுவலி அவங்க அந்த குழந்தையோட மதர்ஸான்னு தெரியல. பட் எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்தது, கண்டிப்பா அவங்க அந்த குழந்தையோட மதர்ஸா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலயே சில குழந்தைங்களை சீஸ் பண்ணிட்டு வந்து வளர்க்கும் போது, அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த குழந்தை வளரும் போது அது நல்லா ஒரு வெல் டு டூ ஃபேமிலில இருந்து எடுத்த குழந்தை மாதிரி இருக்காது. ஸோ எனக்கு வந்து அவங்களோட ஓன் சைல்டா இருந்தா இந்த மாதிரி வெயில்ல அவ்வளவு இதுவா அந்த குழந்தைய கை கால் ஃபுல்லா ஒரே காயம் புண்ணு, ரொம்ப லைக் அடிச்ச மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ நான் வந்து இது ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கணும்னு சொல்றதை நான் போலீஸ் கால் பண்ணேன். நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்கு இந்த அன்னெசரியான இந்த ஜாப் எல்லாம் அப்படின்னு. பட் நான் வந்து நிறைய சிக்னல்லையோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ண பார்ப்பேன். பிகாஸ் லைக் ஒரு குழந்தைய ஒரு மதர் கிட்ட இருந்து சீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை வந்து ஸ்ட்ரீட்ல நிக்க வச்சு வெயில்ல அதுக்கு சாப்பாடு இல்லாம அதை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறதுன்றது இட்ஸ் மோஸ்ட் க்ரூவல் திங் இன் த வேர்ல்டு. அதை வந்து நான் என்னைக்கு இருந்தாலும் என்கரேஜ் பண்ண மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சைல்டு பாருங்க, இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க ரைட் சைட்ல. என்னால ப்ராப்பரா வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் நான் வந்து அவங்களுக்கு லைக் போலீஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அளவு தெரியக்கூடாதுன்றதுனால நான் வந்து கேர்ஃபுல்லா இருந்தேன். ஸோ அதனால ப்ராப்பரா கேப்சர் பண்ண முடியல. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, யாருக்காவது மிஸ்ஸிங் சைல்டு இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இவங்க இந்த மதர் தான் இந்த குழந்தைக்கு அம்மா அப்படின்னு தெரிஞ்சாலும் என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு அது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். அண்ட் நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கவும் போவேன். எனக்கு வந்து இந்த டவுட் எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆகுற வரைக்கும் ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன். மார்னிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாவே தான் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அந்த குழந்தைய அவங்க ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடாம ஃபுல்லா மால்நரிஷ்டா இருக்கு, கை காலா ஒரு மாதிரி ஃபுல்லா அப்படியே அந்த எக்ஸிமா வந்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாம இந்த மாதிரி தெரிஞ்சது. அந்த குழந்தை ஒரு குட் ஹேண்ட்ஸ் போகணுன்றதா என்னோட இது. நீங்க நல்லா உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியும். இந்த குழந்தை இன்னும் எந்திரிக்கவே இல்லை. இவ்வளவு தூரம் கான்வர்சேஷன் நடக்குது, அந்த அவருமே வந்து எழுப்ப ட்ரை பண்ணாரு, இன்னொரு குழந்தை எந்திரிக்கவே இல்லை. ஹைலி ட்ரக்டு அந்த கேட்டகரி கீழே தான் அந்த குழந்தை வந்து கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பார்க்கவே பயமா தான் இருந்துச்சு. உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாட் என்னுடைய இந்த சேனலோட ப்ராக்ரஸ்க்காகலாம் நான் சொல்லல, சத்தியமா இது வந்து ஒரு ஜென்யூனா சொல்றேன். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. எனக்கு பாக்குறதுக்கு சீரியஸா பாவமா இருந்தது அந்த குழந்தைங்கள. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஷேர். ஒருவேளை இவங்க தான் ரியல் மதர் அப்படின்னு தெரிஞ்சாலும் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட். நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும், அவ்வளவுதான். அண்ட் செகண்ட் திங், நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே இப்போ ஃபோன் இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, ரெண்டுமே இல்லைன்னு சொல்லும் போது வந்து ரொம்பவே எனக்கு பயமா இருந்தது.
அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நான் கால் பண்ண அடுத்த 5 மினிட்ஸ்ல வந்து இவ்வளவு தூரம் என்கொயர் பண்ணி ஆக்ஷன் எடுத்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சீரியஸா ஹேட்ஸ் ஆஃப். பிகாஸ் நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட நான் வந்து டைரக்டா கம்யூனிகேட் பண்றது. பாண்டியில ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவங்களை அமைச்சுதான் சொன்னாங்க. ஸோ சீரியஸா அது வந்து ரொம்பவே ஹைலி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இவங்க தான் அந்த பர்சன்ஸ். நீங்க ஏதாவது பாத்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க ஏரியா கிட்ட எங்கேயாவது இந்த மாதிரி சஸ்பீஷியஸான சில ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. குட் நைட்.